சாப்பிட வாரிகளா, வந்து சாப்பிட்டு போறீகளா? கேரளாவில் இருந்து ஒரு சோறையும் வாங்கியிருக்கேன், சைவ சாப்பாடு வாங்கியிருக்கேன். கறியெல்லாம் தனித்தனியாக ஊற்றி சாப்பிடலாம். வண்டிக்குள்ள இடம் இல்லை, ரொம்ப சின்ன வண்டி, இடம் இல்லாததுனால எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற்றி அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இன்னைக்கு சாப்பிட்டு பார்ப்போம். ஏங்க ஏங்க வேற லெவல்ல இருக்குங்க. ஏங்க இங்க பாருங்க, கேரளா சாப்பாடு, கேரளா வெஜ் மீல், சைவ சாப்பாடு. இல்லாம ஒரு பார்சல் இருக்கு, கறி, சாம்பார், இது ஏதோ கறி, ரசம், அப்புறம் புளிசேரி. ஏன்னா ஃபேவரட் ஐட்டம் புளிசேரி, கேரளாவில் நல்லா இருக்கு, செமையா இருக்கும். அப்புறம் மோர் இருக்கு, பருப்பு இருக்கு, இது பருப்பு. அப்புறம் ஒரு பப்படம். இவ்வளோதான் கேரளா சைவ சாப்பாடு. மதியானம் இப்போ சாப்பிட மணி 2-3 ஆக போகுது, தூங்கிட்டேன் கிடந்து. இங்கே பாருங்க, ஏதோ ஒன்று புதிஞ்சு வச்சிருக்க, துவையல் நினைக்கிறேன். இது ஒன்று. அப்புறம் இப்படி ஒரு இது இருக்கு, இது முட்டைகோஸ் துவரன் சொல்லுவாங்க இங்க. அடுத்த ஐட்டம் ஊறுகாய். நாரங்காய் ஊறுகாய், அச்சார்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் இங்க, அச்சாறு. அடுத்தது தயிர் உள்ளி, தயிர் வெங்காயம் எல்லாம் போட்டு, கேரட்டு எல்லாம் போட்டு ஒன்று. அப்புறம் இன்னொன்று இருக்கு, எல்லாம் ரொம்ப சின்ன. ஐயா போச்சு, ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதனால இது பயறு எல்லாம் போட்டு ஒரு, இது தீயலா ஏதோ சொல்லுவாங்க, கிளியராக தெரியல. இவ்வளோதான் கூட்டு கேரளா சைவ சாப்பாடு. இங்கே பாருங்க, இதுதான்